அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த முஹர்ரம் மாதத்திலே ஆஷுரா என்ற ஒரு நாள் அமைந்திருக்கிறது. அதாவது 10வது நாள். அந்த 10ஆம் நாள் இஸ்லாமிய வரலாற்றிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். அந்த நாளில் கடந்த காலத்திலே, அதாவது இஸ்லாம் வருவதற்கு முன்னால் மக்காவில் வாழ்ந்த குறைஷிகள் கூட காபாவிற்கு துணி போர்த்துவார்கள். அந்த நாளிலே அவர்கள் நோன்பும் இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வந்த பிறகு அங்கு உள்ள யூதர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களும் நோன்பு நோற்றுக்கொண்டு அந்த நாளை சங்கைப்படுத்தக்கூடியவர்களாக, அந்த நாள் அவர்களுக்கு ஒரு திருநாளாகவும் அமைந்திருந்தது. இப்படி எல்லா சாராரும் அந்த நாளை மிக ஒரு புனிதமிக்க நாளாக அனுஷ்டித்துக் கொண்டிருப்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த நாளினுடைய சிறப்பு என்ன என்பதை அவர்கள் தெரியாமல் ஆகிவிட்டார்கள். இஸ்லாமிய மார்க்கம் பொதுவாக ஒரு நல்ல நாள் என்று வருகின்ற பொழுது அந்த நாளிலே அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை அருள் இருந்தால் அந்த நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறக்கூடிய வகையிலே, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே நோன்பை மார்க்கம் கடமையாக்கி விடுகின்றது. ஆஷுரா நாள் ஆரம்பத்திலே அப்படித்தான் கடமையாக இருந்தது. அந்த நாளிலே நடந்த ஒரு அற்புதத்திற்காக வேண்டி பிறகு அது கடமை இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஒரு நல்ல காரியம் இறைவன் மக்களுக்கு ஒரு அருளை கொடுத்திருந்தால் அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே அப்படி மார்க்கம் அதிலே நோன்பு நோற்க சொல்கின்றது. இதற்கு இன்னொரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு இடத்துல யூதர் ஒருவர் வந்து, அமீருல் முஃமினீன் அவர்களே, குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது. அந்த வசனம் யூதர்களாகிய எங்களுக்கு அருளப்பட்டிருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக ஆக்கிக் கொள்வோம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு யூதர் வந்து சொல்கின்றார். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அது என்ன வசனம் என்று கேட்கின்றார்கள். அப்போது அதற்கு அவர் சொல்கின்றால், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரضيت லக்கும் அல் இஸ்லாம தீனா. இன்றைய தினத்திலே உங்களுடைய மார்க்கத்தை நான் நிறைவு செய்து விட்டேன், என்னுடைய அருட்கொடையை பூர்த்தியாக்கி விட்டேன், உங்களுக்கு இஸ்லாத்தை நான் திருப்திப்பட்டு கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா, அந்த வசனம்தான் என்று யூதர் சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில் சொல்கின்றார்கள், கத் அரஃப்னா தாலிகல் யௌம் வல் மகான். அந்த நாளையும் நாங்கள் அறிவோம், அந்த வசனம் எந்த இடத்தில் இறங்கியது என்பதையும் நாங்கள் அறிவோம், அது அரஃபா நாளில் இறங்கியது என்று, அரஃபா நாளில் அதுவும் ஜும்மா நாளில் அது இறங்கியது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த அரஃபா நாளை நாம் பார்க்கின்றோம். அதில் அந்த 9வது நாள் துல்ஹஜ் பிறை 9வது நாள் அன்று மார்க்கம் நமக்கு நோன்பை வழிமுறையாக ஆக்கி வைத்திருக்கின்றது, சுன்னத்தாக வைத்திருக்கின்றது. அந்த நாள், அதாவது உண்மையிலேயே அந்த யூதர் கூறியது போன்று நமக்கு ஒரு சிறந்த ஒரு நாள் தான். இன்றைய தினத்தில் உங்களுக்கு மார்க்கத்தின் நிறைவு செய்கின்றேன் என்று சொல்கின்றானே, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பம்சம் பொருந்திய அந்த நாளில் நோன்பு நமக்கு சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அதனால நல்ல நாள் என்று வருகின்ற பொழுது இறைவனுடைய அருட்கொடை மக்களுக்கு கிடைக்கின்றது என்றால் அந்த நாளினுடைய நினைவு முகமாக மார்க்கம் நமக்கு நோன்பை கடமையாக்கின்றது அல்லது சுன்னத்தாக ஆக்கி வைக்கின்றது. ஏன் ரமலான் மாதத்தை எடுத்துக்கொள்வோம், அந்த மாதம் முழுமைக்கும் ஏன் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்றது? அந்த மாதத்தில் தான் திருக்குர்ஆன் அருளப்பட்டது. அதனால அந்த மாதம் முழுவதும் நோன்பு விதியாக்கப்பட்டு விட்டதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஒரு நல்ல காரியம் மக்களுக்கு நன்மை அருளப்பட்டிருந்தால் அந்த நாளை நினைவு கூறக்கூடிய விதத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு நோன்பை கடமையாக்கின்றான் அல்லது சுன்னத்தாக ஆக்கி விடுகின்றான். அது போன்றுதான் இந்த ஆஷுரா நாள். இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில்
9-10 நமக்கு நோன்பு சொல்லியிருக்கின்றார்கள். லஇன் பகீத்துல் காபில், வரக்கூடிய வருடம் நான் இருந்தால் லா அசூமன்ன தாசிஅ, 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யூதர்கள் 10வது நாள் நோன்பு நோற்பார்கள். அதற்கு மாற்றமாக நாம் 9-10 நோன்பு நோற்க வேண்டும். 9-10 இந்த நோன்பு நமக்கு சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப இந்த நாள் இன்றைக்கு ஒரு கருநாளாக ஆக்கப்பட்டு விட்டது, சோகம் நிறைந்த ஒரு நாளாக ஆக்கப்பட்டு விட்டது. அந்த நாளில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு விடுகின்றார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி அது ஒரு சோக நாள் என்பது போன்று அந்த நாளில் சோகத்தை அனுஷ்டிப்பதை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கம் எந்த ஒரு நாளை சிறப்பான ஒரு நாளாக ஆக்கி வைத்து விட்டதோ அந்த நாளை நாம் மாற்றி அமைக்க கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் இது போன்ற ஒரு நல்ல நாளை, சிறப்புக்குரிய ஒரு நாளை நாம சோகத்திற்குரிய ஒரு நாளாக, துக்கத்துக்குரிய ஒரு நாளாக அனுஷ்டிக்க கூடாது. அது இன்றைக்கு இந்த முஸ்லிம்களிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் வந்துவிட்டது. இந்த நாள் தௌஹீதுக்கு கிடைத்த ஒரு வெற்றியை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நாள். அதை இந்த சமுதாயம் மறந்துவிட்டது. தௌஹீதுக்கு என்ன வெற்றி கிடைத்திருக்கின்றது? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கின்றார், ஓ காலல்லதீன கஃபரூ லிருசுலிஹிம், எல்லா இறை தூதர்களும் மக்களுக்கு முந்தியில் வந்து பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அவர்கள் கொல்லப்பட்டும் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு வாழ்கின்றார்கள் என்றால் அந்த பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் அவர்களை பார்த்து அந்த மக்கள் சொல்கின்றார்கள், லனுக்ரிஜன்னக்கும் மின் அர்தினா வகாலல்லதீன கஃபரூ லிருசுலிஹிம் லனுக்ரிஜன்னக்கும் மின் அர்தினா, அவர்கள் தங்களுடைய தூதர்களை பார்த்து சொல்கின்றார்கள், உங்களை இந்த ஊரை விட்டு நாம் வெளியேற்றி விடுவோம், நாடு கடத்தி விடுவோம், அவுல தஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, அல்லது நீங்கள் நம்முடைய மார்க்கத்திலே திரும்பி விட வேண்டும் என்று சொல்கின்ற அந்த நேரத்தில் ஃபஅவ்ஹா இலைஹிம் ரப்புஹும், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொல்கின்றான் தூதர்களுக்கு, லனுஹ்லிகன்னல் ஸாலிமீன், யாரு உங்களை வெளியேற்றுவோம் என்று சொல்கின்றார்களோ அவர்களைத்தான் நாம் அழிப்போம், வல நுஸ்கி நன்னக்குமல் அர்த மின் பாதிஹிம், அவர்களுக்கு பின்னால் உங்களைத்தான் நாம் குடி அமர்த்துவோம். தாலிக லிமன் காஃப மகாமி வ காஃப வஈத், இது யார் என்னுடைய ஸ்தானத்தை பயப்படுகின்றார்களோ, என்னுடைய எச்சரிக்கையை அஞ்சுகின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமாகும் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான். இன்னொரு இடத்தில் குறிப்பிடுகின்றான், வலகத் கதப்னா ஃபிஸ் ஸபூர் மின் பாதி ذிக்ர், இறைவனுடைய அந்த நினைவூட்டலுக்கு பிறகு ஜபூரிலே நாம் எழுதி வைத்திருக்கின்றோம், அன்னல் அர்த யரிசுஹா இபாதிய சாலிஹூன், இந்த பூமியை நம்முடைய நல்லடியார்கள் தான் ஆழ்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இப்படி இறை தூதர்கள் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது எல்லா இறை தூதருக்கும் இது போன்ற சோதனைகள் ஏற்பட்டே தீரும். இந்த சோதனைகளை அவர்கள் சந்தித்து தான் இருக்கின்றார்கள். எல்லா இறை தூதர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாட்டில் அவங்க தங்கியது கிடையாது. சொந்த நாட்டில் அவங்க ஒரே நாடோடி வாழ்க்கையாகத்தான் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்க்கையை அமைச்சிருந்தான். அவர்கள் இந்த ஏகத்துவத்தை சொன்னதின் காரணத்தினால சிரமத்திற்கு மேல் சிரமம், சொந்த ஊரை அவர்களை துரத்தி அடிக்கின்றது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலும் இதைத்தான் பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு இறை தூதரும் தங்களுடைய காலத்தில் அவர்கள் வாழ்கின்ற பொழுது, அந்த பிரச்சாரத்தில் நீடிக்கின்ற பொழுது அந்த ஊர் அவர்களை துரத்தி அடிக்கும். இது போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பிரச்சாரத்தை செய்கின்ற பொழுது ஃபிரௌனிடத்தில் போய் அவங்க இந்த பிரச்சாரத்தை வைக்கக்கூடிய அந்த வேளையில அவன் இந்த மக்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். இங்கு நாம் ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். பிரச்சாரம் என்று சொன்னால் வெறும் தௌஹீதை மட்டும் போதித்துக் கொண்டிருக்க கூடாது. மார்க்கம் இறை தூதர்களுக்குரிய அந்த பணியையும் சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பணியை திருக்குர்ஆன் குறிப்பிடுகின்றது. அல்லதீன யத்தபியூன ரசூலன் நபியல் உம்மி, இவர்கள் இந்த எழுத படிக்க தெரியாத தூதரை பின்பற்றுகின்றார்கள். அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல், இவரை அவர்கள் தங்களுடைய தௌராத்திலும் இன்ஜீலிலும் குறிப்பிடப்பட்டதாக காணுகின்றார்கள். அந்த தூதருடைய பணி என்ன தெரியுமா? யஅமுருஹும் பில் மாரூஃப், அவர்களுக்கு நன்மையை ஏவுவார். வ யன்ஹாஹும் அனில் முன்கர், மக்களை தீமை விட்டும் தடுப்பார். வ யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத், நல்லவைகளே அவர்களுக்கு ஹலாலாக்கி கொடுப்பார், அனுமதிக்கத்தக்கவையாக ஆக்கி வைப்பார். வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், தீயதை அவர்கள் மீது தடுத்து விடுவார். வ யலவு அன்ஹும் இஸ்ரஹும், அவர்களுடைய பாரத்தை அவர்களை விட்டும் இறக்கி வைப்பார். வல் அக்லால் அல்லத்தி கானத் அலைஹிம், அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த விலங்குகளை எல்லாம் உடைத்து எறிவார். அப்ப இறை தூதருடைய பணி இருக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது மட்டும் கிடையாது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டும்.
அதோடு அந்த சமுதாயம் பாதிப்புக்குள்ளாக இருந்தால் அந்த சமுதாயம் எந்த பாதிப்புக்கு உட்பட்டிருக்கின்றதோ அந்த பாதிப்பை விட்டும் அந்த சமுதாயத்தை காப்பாற்றுவது அந்த இறை தூதருடைய கடமை. அந்த பணியையும் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் ஏகத்துவ பிரச்சாரத்தை மட்டும் செய்யவில்லை, சமூக சேவைகளையும் சேர்த்தே தான் செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில அதை நாம் அதிகமாக பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனிதனுடைய ஒவ்வொரு உடம்புலையும் முடிச்சுக்கள் இருக்கின்றன, மூட்டுகள். இதற்கெல்லாம் தர்மம் செய்ய வேண்டும். இதற்கு என்ன தர்மம்? ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கக்கூடிய நாள்ல அவர்கள் இது இந்த உடல்ல உள்ள அந்த மூட்டுக்காக வேண்டி தர்மம் செய்ய வேண்டும். அந்த தர்மம் என்ன? எல்லாவற்றுக்கும் அவருடைய பொருளாதாரம் இருக்குதா? யாதிலு பைனல் இஸ்னைன், ரெண்டு பேருக்கு மத்தியில நீதத்தை ஏற்படுத்துறது. அதுக்கு அடுத்து இது ஒரு சதக்கா. துஐனு ரஜுல அலா தாம்பத்திஹி, ஒருவர் ஒரு வாகனத்தில் ஏற்றி விடுறது. யஹ்மிலு அலைஹா, அவர் அதில் ஏற்றி விடுறது. அல்லது அவர் எர்ஃபோ அலைஹா மதாஹு, அவருடைய பொருள் அதில் தூக்கி வைக்கிறது. இது சதக்கா. வல் கலிமத்து தையிபத்து சதக்கா, நல்ல வார்த்தை பேசுவது இருக்கின்றது, அது தர்மம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், ஒருவர் பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார், பாதையில ஒரு முள்ளு கிடக்கின்றது, முள் செடி கிடக்கின்றது, அதை அப்புறப்படுத்துகின்றார். அல்லாஹ் தஆலா இவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்தில் அவருடைய பாவத்தை மன்னித்து அவருக்கு சுவனத்தை வழங்கிவிட்டான். புகாரில் நம்ம பார்க்கிறோம். அவன் சாதாரணமாக, அதாவது இதெல்லாம் ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஏகத்துவத்தை ஈமானை கொண்டிருக்கக்கூடியவர்கள் இது போன்ற காரியங்களை அன்றாடம் செய்ய வேண்டும். அதையும் சேர்த்துதான் தாவா, அதையும் சேர்த்து செய்வதுதான் தாவா. வெறுமனே இன்றைக்கு தப்லீக பார்க்கிறோம், வெறுமனே அவர்கள் தொழுகைக்கு மட்டும் அழைக்கிறது, நன்மையை ஏவுறது, தீமையை தடுப்பது என்று அவர்கள் ஒரு பட்ஜெட்டை வைத்துக் கொண்டு இந்த ஒரே ஒரு சிங்கிள் அஜெண்டாவை மட்டும், ஒரே ஒரு நிரலை மட்டும் வைத்துக் கொண்டு அவர்கள் இந்த அழைப்பு பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இது போன்ற காரியத்தை எல்லாம் செய்வார்களா? ஒருபோதும் செய்வது கிடையாது, செய்யவும் மாட்டார்கள். அதுபோன்று மற்ற இயக்கங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது இது போன்ற இந்த காரியங்கள் அந்த என்ன பணியில் இருக்கிறாங்க அதை மட்டும் செய்து கொள்வார்கள். ஒரு சில இயக்கங்களை பார்க்கிறோம், கடந்த காலத்தில் நமது ஊரிலேயே வரதட்சணையை ஒழிப்பதற்கு என்ன வழி என்று வரதட்சணையை ஒழிப்பதற்காக மட்டும் சங்கம்லாம் இருந்திருக்கு. ஏன் பள்ளிவாசல்ல கூட எல்லா பள்ளிவாசலும் சேர்ந்து ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தாங்கல்ல. எப்படி? யார் இனிமேல் திருமணம் முடித்தாலும் அவர் பள்ளிவாசல தான் திருமணம் முடிக்கணும், சத்தியம் செய்யணும், பொண்ணு வீட்டுல நான் வாங்கலன்னு சொல்லணும், பொண்ணு வீட்டுக்கார மாப்பிள்ளை வீட்டுக்கு நான் கொடுக்கலன்னு சொல்லணும், இப்படி ரெண்டு பேரும் சத்தியம் செய்யணும். ரெண்டு பேரும் சத்தியம் செய்துக்கிட்டா ஆனா உள்ளுக்குள்ள நடக்கிறது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்ப இப்படி ஒரு சிங்கிள் அஜெண்டாவை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. இது போன்று இருக்கக்கூடாது. தாவா என்று சொன்னால் அதாவது ஒரு சில காரியங்களை மட்டும், உபச்சாரத்தை தடுக்கக்கூடிய சங்கம் அப்படி மட்டும் உட்கார்ந்துகிட்டு இருக்கும். ஒரு சில சங்கங்கள் நாங்கள் கல்விக்கு மட்டும் உதவி செய்வோம், கல்வி நல சங்கம் அப்படின்னு உட்கார்ந்து இருப்பாங்க. ஏழை பெண்கள் நிவாரண சங்கம் என்று அப்படி ஒரு சங்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கம்யூனிசம் என்றால் என்ன? எல்லாவற்றுக்கும் பொருளாதாரம் தான் தீர்வு. மக்கள் அடக்கப்படுவதற்கும் ஒடுக்கப்படுவதற்கும் அவர்கள் அடிமையாக ஆக்கப்படுவதற்கும், அதாவது பணக்காரன் மேலும் மேலும் வளம் கொளிப்பதற்கும் அடிப்படை காரணம் பொருளாதாரம் தான் என்று கம்யூனிசக்காரர்கள் அந்த பொருளுடைமை தத்துவத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதில் மட்டும் தான் இருக்கின்றார்கள். தீண்டாமை என்று ஒரு சாரார் அந்த தீண்டாமையில மட்டும் நிற்பாங்க. இப்படி ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு துறையும் எடுத்துக்கொண்டு அந்தந்த துறையில நான் உட்கார்ந்து கொண்டிருந்தால் போதும் என்று நினைக்கின்றார்கள். அப்படி கிடையாது. இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரம், ஏகத்துவம் என்பது இருக்கின்றது, எல்லாவற்றையும் சேர்த்து பார்ப்பதுதான். அதுல மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள் என்றால் அந்த பொறுப்பையும் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பணியை எடுத்துக்கொண்டு ஃபிரௌனிடத்துல போய் மிக தைரியமாக தௌஹீதையும் சொல்றாங்க. அப்படி சொல்லிவிட்டு அர்சில் மானா பனி இஸ்ராயில், நான் உன்னிடத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு பொட்டு பூச்சிகளாக பொன்மை தேரைகளாக உன்னுடைய காலில் மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, அவமதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, தாழ்த்தப்பட்ட, தீண்டத்தகாத, அழுத்தப்பட்ட, அமுக்கப்பட்ட அந்த மக்களை நான் மீட்காமல் விடமாட்டேன், என்னோடு நீ சேர்த்து அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஈரம்ச கொள்கையை வைக்கின்றார்கள். ஒன்று ஏகத்துவம், நீ ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள். மற்றொன்று, நீ இவ்வளவு நாளும் யாரை நீ அடிமையாக வைத்து மிதித்துக் கொண்டிருக்கின்றாயோ, துவைத்துக் கொண்டிருக்கின்றாயோ, அந்த மக்களை விடுதலை செய்யாத வரை என்னுடைய போராட்டம் ஓயாது என்று தாழ்த்தப்பட்ட அந்த மக்களுடைய பிரச்சாரத்தை அவர்கள் எதிரொலிக்கின்றார்கள். இந்த ரெண்டு கோரிக்கையை வைத்துதான் அவர்கள் போராடுகின்றார்கள். அப்படி போராடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய கொள்கையை யாருமே ஏற்றுக்கொள்ளல. அந்த பனி இஸ்ரவேலர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பியிருந்தாங்களே,
அந்த மக்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், மீதி எல்லாமே ஃபிரௌனுக்கு பயந்து யாருமே ஏற்றுக்கொள்ளல. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது மந்திரவாதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஏற்ற உடனே அவர்கள் நான் உன்னை தொலைச்சிருவேன் என்று அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதாக ஃபிரௌன் மிரட்டுகின்றான். அதையெல்லாம் நாம் திருக்குர்ஆன்ல பார்க்கிறோம். இப்போது அந்த மந்திரி சபையில் உள்ளவங்க ஃபிரௌனை பார்த்து சொல்லி காட்டுகின்றார்கள், வகாலல் மலவு மின் கௌமி ஃபிரௌன் அததரு மூஸா வ கௌமஹு லியுஃப்ஸிது ஃபில் அர்த். இன்னுமா இந்த மூசாவையும் அவருடைய கூட்டத்தாரையும் விட்டு வைக்கின்றீர்கள், எதரக்க வாலிகத்தக்க, உன்னையும் அவர்கள் விட்டுவிட்டார்கள், உன்னுடைய கடவுளையும் விட்டுவிட்டார்கள், அவர்கள் உன்னை பின்பற்றவில்லை, உன்னுடைய கட்டளைக்கு அவர்கள் அடங்கவில்லை, இவர்கள் நீ விட்டு வைக்க கூடாது என்று சொன்ன உடனே காலசனு கத்திரு அபுனாகும் நஸ்தஹி நிசாகும், அவர்களுடைய ஆண் மக்களை கொலை செய்வோம், பெண் மக்களை மட்டும் வாழ வைப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர்றதுக்கு முந்தி இந்த காரியத்தை ஃபிரௌன் செய்துகிட்டு இருந்தான். இப்போது சத்தியத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது, சமூக அடக்கு முறைக்கு எதிராக ஆர்த்தெழுகின்ற பொழுதும் ஃபிரௌன் இந்த கொடுமையை கட்டவிழ்த்து விடுகின்றான். இந்த சந்தர்ப்பத்தை அவங்க சொல்றாங்க, மூசாவே நீ வருவதற்கு முன்னாலும் இப்படி சோதனை அனுபவித்தோம், நீ வந்த பிறகும் இப்படி சோதனை அனுபவிக்கின்றோம். ஊதீனா மின் கப்லி அன் தஅத்தியனா, நீங்கள் இறை தூதராக வருவதற்கு முன்னால் இப்படி சோதனை அனுபவிச்சோம். ஒமின் பாதிமா ஜேத்தனா, நீ வந்த பிறகும் தூதராக வந்த பிறகும் சோதிக்கப்படுகின்றோம் என்று சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், கால அஸா ரப்புக்கும் அன் யுஹ்லிக அதுவக்கும், உங்களுடைய விரோதியை அவன் அழிப்பதற்கு போதுமானவன், வ யஸ்தக்லிஃபக்கும் ஃபில் அர்த், அந்த விரோதியை அழித்துவிட்டு உங்களை அந்த இடத்தில் அவன் பிரதிநிதியாக ஆக்கி வைப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. அதற்கு முந்தி சொல்றாங்க, இஸ்தஈனு பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள், வஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள், இன்னல் அர்த லில்லாஹ், பூமி அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தம், யூரிதுஹா மன் யஷாஉ மின் இபாதிஹி, தன்னுடைய அடியார்களை தான் யாரை தேர்வு செய்கின்றானோ அவர்களுக்கு தான் இந்த பூமியை சொந்தமாக்கி கொடுக்கின்றான். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், நல்ல முடிவு இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு தான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள். இப்போது அந்த மக்கள் தண்டிக்கப்படுறாங்க. இப்போது அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் தெரியுமா, இந்த ரெண்டு அம்ச கோரிக்கை வச்சிருக்காங்க. பனி இஸ்ரவேலர்களை விடுதலை செய்ய மாட்டேங்கிறான், தௌஹீதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். இப்ப அல்லாஹ் சொல்றான், வலகத அகதுனா ஆல ஃபிரௌன பிஸ்னீன், ஃபிரௌனுடைய கூட்டத்தை மட்டும் அல்லாஹ் தஆலா குறி வச்சு பஞ்சம், வறுமை, வனக்ஸிமின சமராத்தில் அல்லகும் யذكرون, சிந்திக்க வேண்டும் என்பதற்கு வேதனைகளை சுழற்றி கொடுக்கிறான். அப்படி அந்த வேதனை கொடுக்கும் பொழுது அவன் சொல்றான், வகாலு மஹ்மா தஅதினா பிஹி மின் ஆயத்தின் லிதஸரனா பிஹா, எங்களை வசியம் செய்வதற்காக வேண்டி என்ன அற்புதத்தை கொண்டாலும் சரிதான், ஃபமா நஹனு லக பிமுமினீன், உன்னை நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு மூசாவை பார்த்து சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா விடுவானா, ஃபார்சல்னா அலைஹிமு தூஃபான், வெள்ளத்தை அனுப்புறான், வல் ஜராத வெட்டுக்கிளி அனுப்புறான், வல் கும்மல பேன அனுப்புறான், வல் லஃபாதிய தவளை அனுப்புறான், வத்தம ரத்தத்தை கொடுக்கின்றான், ஆயாத்தின் முஃபஸ்ஸலாத், தெளிவான அத்தாட்சிகள். நீங்க பேனு இது போன்ற இந்த வெள்ளம், ஜராது, கும்மல் இதெல்லாம் என்னவென்று, இந்த கொசு இருக்குது இல்ல, இது நம்ம என்ன பாடுபடுத்துது. இன்றைக்கு பலவிதமான இந்த கொசுவினால பலவிதமான சோதனை அனுப்பிக்கணும். டெங்கு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல், சிக்கன் குனியா, இவ்வளவு நோய் வருதுங்க. இது மாதிரி அதனால நாமெல்லாம் சாபத்துக்குரியவர்கள் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். இந்த உலகத்தில் இது போன்ற இந்த சோதனைகளை மூமின்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அங்க அதாவது அந்த இஸ்ரவேலர்களை அடக்கி வச்சுட்டு இருந்தான்ல, அந்த ஃபிரௌனுடைய குடும்பத்தாருக்கு, அவனுடைய கூட்டத்தாருக்கு, அந்த உயர் ஜாதியினருக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா இப்படி இந்த சோதனையை கொடுக்கிறான். இப்போ தான் சொல்றான், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து விட்டு இப்போது அவன் குறிப்பிடுகின்றான், லயின் கஷஃப்த அன்னா அன்னல் அதாப, இந்த வேதனையை நீ எங்களை விட்டு நீக்கிவிட்டால், யாரு ஃபிரௌனோ அந்த மக்களை பார்த்து சொல்றான், இந்த வேதனையை எங்களை விட்டு நீ நீக்கிவிட்டால், ஃபலம்மா வலம்மா வகா அலைஹிமுர் ரிஜ்ஸு, இந்த வேதனை அவர்களுக்கு வந்த உடனே, காலு யா மூசா உதுலனா ரப்பக, நீங்க உங்களுடைய இறைவனிடத்தில் கேளுங்க, பிமா அஹித இந்தக், உங்களிடத்தில் அவன் கொடுத்திருக்க வாக்குறுதிப்படி நீங்கள் அவனிடத்தில் கேளுங்கள், லயின் கஷஃப்த அன்னர் ரிஜ்ஸ, இந்த வேதனையை நீ நீக்கிவிட்டால், லனுமினன்ன லக, ஃபிரௌன் அவனுடைய கூட்டம் சொல்லுது, உங்களை நாங்க நம்புவோம், நீ ரெண்டு கோரிக்கை வச்சிருக்கிற, ஈமான் கொள்ளணும் சொல்ற, ஈமான் கொன்றுவோம், வல நுர்சிலன்ன மாக பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயேலரை உங்களோட சேர்த்து அனுப்பிடுவேன், இந்த ரெண்டு கோரிக்கையை நான் உடனே நிறைவேற்றங்க. ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹுமுர் ரிஜ்ஸ இலா அஜலின் ஹும் பாலிகு, அந்த சோதனையை நீக்கிய உடனே அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட தவணை அடைந்த உடனே இதாகும் என் குசூன்,
அந்த வாக்குறுதியை மறந்து விடுகின்றார்கள். இப்போது அல்லாஹ் தஆலா விடுவானா? தூக்கி அவர்களை எல்லாரையும் அழிச்சு ஒழித்து விடுகின்றார். அதெல்லாம் திருக்குர்ஆன்ல மிக தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அவர்களை கடல் கரைக்கு கொண்டு வந்து ஃபிரௌனையும் பின்னால கொண்டு வந்து நிறுத்தி அந்த கடல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சமூகத்தாரையும் காப்பாற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலம்மா தரால் ஜம்மானி, ரெண்டு கூட்டமும் ஒன்று சேர்ந்த பொழுது கால அஸ்ஹாபு மூசா இன்னால முத்ரகூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் சொன்னது நாம் மாட்டிக்கொண்டோம் என்று சொன்ன நேரத்தில் கால கல்லா இன்ன மாய ரப்பி சயஹ்தீன், என்னுடன் என்னுடைய இறைவன் இருக்கின்றான், எனக்கு அவன் வழிகாட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆணித்தரமாக சொல்கின்றார்கள். கடல் பிளக்கின்றது. அந்த ஃபிரௌனுடைய பின்னால் துரத்தி வந்த அந்த ஃபிரௌனை விட்டும் அவர்கள் காப்பாற்றப்படுகின்றார்கள். இந்த நேரத்தில் இதை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், வா அவ்ரஸனல் கௌமல்லதீன கானூ யுஸ்தலாஃபூன மஷாரிகல் அர்தி வ மகாரிபிஹா, பூமியில மிகவும் பலவீனப்படுத்தப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த மக்களை நாம் சொந்தக்காரர்களாக ஆக்கினோம். பூமியினுடைய கிழக்கு பகுதிகளுக்கும் அதனுடைய மேற்கு பகுதிகளுக்கும், அந்த மேற்கு பகுதிகளில் அந்த கிழக்கு பகுதிகளை நாம் அருள் செய்தோமே, அப்படிப்பட்ட அந்த பகுதிகளை அவர்களுக்கு சொந்தமாக ஆக்கி கொடுத்தோம். ஓ தம்மத்து களிமத்து ரப்பிக்கல் ஹுஸ்னா அலா பனி இஸ்ராயில் பிமா சபரு, பனி இஸ்ரவேலர்கள் பொறுத்து கொண்டதின் காரணத்தினால உன்னுடைய நல்ல அருள் அவர்கள் மீது நிறைவேறியது, உன்னுடைய இறைவனுடைய நல்ல வாக்குறுதி நிறைவேறியது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஓ குல்னா மின் பாதிஹி பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களுக்கு நாம் சொன்னோம், உஸ்குனுல் அரல, இந்த பூமியில இப்பொழுது நீங்கள் போய் வசியுங்கள். யார? ஃபிரௌனை துரத்தி விட்ட பிறகு. ஏற்கனவே நான் ஒரு வசனத்தை சொன்ன ஆரம்பத்தில், அந்த இறை தூதர்களை பார்த்து நாம் சொன்னோம், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுறான்ல, லனுக்ரிஜன்னக்கும் மின் அர்தினா வ தஊதுன்ன ஃபி மில்லத்தினா, இந்த பூமியை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் அல்லது எங்களுடைய மார்க்கத்தை திரும்ப வேண்டும் என்று இறை தூதர்களை பார்த்து சொன்னாங்களே, அந்த காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா காஃபிர்களுக்கு எதிராக இறை தூதர்களுக்கு செய்தியை சொன்னான்ல, லனுஹ்லிகன்னல் லாலிமீன், பாவிகளை நாம் அழித்து விடுவோம், வல நுஸ்கினன்னக்குமுல் அர்த மின் பாதிஹிம், அவர்களுக்கு பின்னால உங்களை நாம் குடியமர்த்துவோம் என்று சொன்னான. அதே போன்று இங்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அவனுடைய கூட்டத்தை நான் அழிச்சிட்டேன், இப்போது இந்த பூமியில நீங்கள் குடியிருங்கள். அது என்ன? இந்த ஏகத்துவம், அடக்கப்பட்ட அந்த சமுதாயத்திற்காக வேண்டி எதிர்த்து நின்ற அந்த போராட்டம், இந்த ரெண்டையும் சேர்த்து வைத்துதான் இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுக்கிறான். இப்போது தௌஹீத் ஜமாத் என்று எனப்படக்கூடியது நம்முடைய இந்த ஜமாத் இந்த காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த காரியத்தை தான் மக்களுக்கு மத்தியில் செய்து கொண்டிருக்கின்றது. இறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பணியை செய்தார்களோ, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பணியை செய்தார்களோ, அந்த பணியை எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து சேர்த்து செய்து கொண்டிருக்கின்றோம். இதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை இதே அடிப்படையில் அதாவது வாழ்க்கையில் அனைத்து துறையும் கையில் எடுத்துக்கொண்டு, சில பேர் சொல்லுவான் அனைத்து துறையும் அப்படின்னு சொல்லிட்டான், ஒரு துறையில தான் வந்து நிற்பான், ஆட்சியை மாற்ற வேண்டும், இதை மட்டும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், வேறு எந்த துறையும் அவர்கள் நுழைய மாட்டார்கள். நாம இந்த ஏகத்துவத்தில் மட்டும் இருக்கின்ற பொழுது இதுதான் வந்து வரக்கூடிய காலத்தில் எல்லா விதமான மாற்றத்தையும் கொண்டு வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபால அமர்ந்திருக்கிறாங்க. அடிக்கப்பட்டு ரொம்ப துன்புறுத்தப்பட்டு வேதனை செய்யப்பட்ட தோழர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, அலா ததுவுலனா, எங்களுக்காக வேண்டி நீங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? அலா தஸ்தன்சிருலனா, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல நீங்க உதவி தர மாட்டீர்களா என்று கேட்கின்ற பொழுது அன்றாடம் அடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அன்றாடம் வந்து நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் ஏழை சஹாபிகள் பீத்து எடுக்கப்படுகின்றார்கள், அதாவது நைய புடைக்கப்படுகின்றார்கள். அப்போதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களுக்கு முன்னால் உண்டான சமுதாயத்தில் உள்ளவர்கள் அவர்களுடைய மேனியில தலையில ரம்பம் வைக்கப்பட்டு அவர்களுடைய உடல் இரு கூறாக கிழிக்கப்பட்டுச்சு, ரெண்டு பாகமாக பிளந்தெடுக்கப்பட்டார்கள். இது அவனுடைய மார்க்கத்தை விட்டும் தடம்புரலை செய்யவில்லை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதற்கடுத்து குறிப்பிடுறாங்க, உங்களுக்கு முன்னால் உண்டானவர்
அவர்களுடைய உடல்ல எலும்புக்கும் சதைக்கும் இடையில இரும்பு சீப்பு கொண்டு செருகப்பட்டது. இது அவர்களுடைய மார்க்கத்தை விட்டும் தடம்புரலை செய்யவில்லை. வலாக்கின்னக்கும் தஸ்தாயிதிலூன், நீங்கள் அவசரப்படுகின்றீர்கள். யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அவ இந்த கொள்கை, நாம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம் இல்ல, கலிமத்துல்லாஹில் உல்யா, இந்த கலிமா தான் உயர்ந்தது, எல்லாவற்றையும் மிகைத்துக் கொண்டு மேலே எழக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாமோ பனி இஸ்ரவேலர்கள் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ அது போன்று பொறுமையாக இருந்து நாம அதாவது காத்திருக்க வேண்டும். இப்போதே எதுவுமே ஒரு மாற்றம் நடந்துராது, ஆட்சி மாற்ற வேண்டும், ஆட்சி மாற்ற வேண்டும் என்று நாம தடம் புரண்டு போய்விடக்கூடாது என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த வரக்கூடிய இந்த ஆஷுரா நாள் இருக்கின்றது, பனி இஸ்ரவேலர்கள் பொறுமை காத்ததனுடைய அடிப்படையில் அல்லாஹு தாலா அவர்களுக்கு அந்த ஏகத்துவத்திற்கு கொடுத்த மாபெரும் ஒரு வெற்றி. அந்த நாள் தான் இந்த 10ஆம் நாள். அந்த நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை நோன்பு நோற்க சொல்லியிருக்கின்றார்கள். 9, 10 இந்த 2 நாட்களை நாம் நோன்பு நோற்பது உடனே அதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம், இந்த தௌஹீத் தான் எல்லாவற்றிற்கும் எல்லா காரியத்திற்கும் அடிப்படை. அதுதான் மாபெரும் ஒரு வெற்றியை தழுவும். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் அந்த பாடம் அமைந்திருக்கின்றது என்று நாம் புரிந்து நம்முடைய இந்த கொள்கையில் நாம் உறுதியாக இருப்போமாக. அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக என்று நிறைவு செய்கிறேன். வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹ். இந்த முஹர்ரம் மாதம் நம்ம இடத்துல நிழலிட்டிருக்கக்கூடிய இந்த வேளையில நமது ஊருக்கென்று சில கலாச்சாரம் இருக்கின்றது. இன்னைக்கு காலையில ஒரு ஆலிம்சாங்கிறவன் என்ன லெவல்ல இருக்கிறாங்கன்னு பாருங்க. பள்ளிவாசலுக்கு நீங்கள் வரும்போது பழம் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா இது முதல் வெள்ளிக்கிழமையா, முஹர்ரம் மாதத்துல முதல் வெள்ளிக்கிழமை. அதனால இன்னைக்கு பழக்கடைக்கு நீங்க போனீங்கன்னு வைங்க, பழமே கிடைக்காது. அவன் எல்லாமே குத்பா பள்ளிக்கு போய்விடும். இப்படி இந்த பழத்தை வாங்கிட்டு போறது, அது இந்த நாள்ல ஏதோ கொடுக்கறது, என்ன வாழைப்பழத்திற்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இதுல அரபு நாட்டை பொறுத்தவரையில ஒரு பேச்சுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற காலத்துல வாழைப்பழம்லாம் இருந்துச்சு, அதுக்கு இதுக்கு ஏதாவது பொருத்தம் இருக்குதான்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. அரபு நாட்டில் வாழைப்பழமே விளையிறதும் கிடையாது. அங்க விளையிறது அந்த பாலைவனத்து கனி பேரித்தான் பழம் தான். காலையில பள்ளிவாசல்ல எல்லாரும் நீங்க வாங்க என்று சொல்லி அறிவிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. காலையில மீன் வாங்கலான்னு போனா மீன் கடை எல்லாமே பூட்டி கிடக்கு. ஏன்னா இந்த முஹர்ரம் மாதம் 10 நாளும் என்ன செய்யக்கூடாது, மீன் வாங்கக்கூடாது. கடந்த காலத்துல என்ன வச்சிருந்தாங்க தெரியுமா? இந்த முஹர்ரம் ஹசன் ஹுசைன் இந்த சண்டை நடந்ததன் காரணத்தினால கல்யாணமே முடிக்கக்கூடாதுன்னு வச்சிருந்தான். இப்ப வெளிநாட்டில இருந்து வர்றான், அவன் ஒரு மாசம் தான் லீவு. முஹர்ரம் மாசம் 1ல கல்யாணம் முடிச்சாதான் ஒரு 28 நாளாவது மனைவியோட சேர்ந்து உட்காரலாம், இல்லையாக்கும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி போகணும். அப்ப அதனால இப்ப என்ன ஆயிப்போச்சு, அதெல்லாம் உடைச்சு இப்ப ஒரு இதுல மாறிக்கிட்டு இருக்குது. இப்ப இதெல்லாம் இந்த முஹர்ரத்தினுடைய பேர்ல இல்ல, இந்த பக்கீர்சா கூட்டம் தான் இதை என்ன செய்திருக்குது, உருவாக்கி வச்சிருக்கு வருவாய்க்காக வேண்டி. சுன்னத்து வல் ஜமாத் அப்படின்னு சொல்றவனும் இவங்களும் என்னன்னு கேட்டா ஷியா கூட்டம் தான். இந்த கூட்டம் என்ன, ஷியா கூட்டம் தான். இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இந்த மக்களுக்கு மத்தியில இருந்துகிட்டு இருக்கு. நாமும் நமது ஊர்ல இது போன்ற இந்த கலாச்சாரத்திற்கு நாம ஒருபோதும் அடிமையிடக்கூடாது. அந்த தீமைகள் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும். இதுல இந்த வருட பிறப்பு ஒண்ணு வருது. இது முஹர்ரம் வந்துருச்சு இல்ல, இதுக்கு இந்த அரபிகள் எடுத்தா குல்ல ஆமின் அந்த அப்படிமா, ஒவ்வொரு ஆண்டும் நீ நலத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் இஸ்லாத்துல கிடையாது. இதுல இன்னொன்னு நாம கவனிச்சு வைத்துக்கணும். அது பெருநாள்னே சொல்ல நினைச்சேன். ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக் அப்படின்னு சொல்றோம்ல, அது அதாவது ஒரு வணக்கங்கிற அடிப்படையில் இன்றைக்கு ஆகிப்போச்சு. அப்படி சொல்றதா இருந்தால் அது அந்தந்த மொழியில ரொம்ப சந்தோஷம் பெருநாள் அப்படி அந்த மொழிக்கு தக்க சொல்லிட்டா பரவாயில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்த்து சொல்றதும் நம்முடைய வழக்கத்தில் இருந்து அதுவும் இஸ்லாத்துல கிடையாது. ஏன்னா இப்படிதான் ஒவ்வொரு பிதஅத்தா நுழையும். அதனால அவ்வப்போது அதை என்ன செய்யணும், அடையாளம் காட்டிக்கிட்டே இருக்கணும். நம்மள சொல்லுவாங்க இவன் நிஜாத்துக்கான எதுக்கு எடுத்தாலும் பிதஅத் பிதஅத்னு சொல்லுவான், எதுக்கு எடுத்தாலும் ஷிர்கு ஷிர்கு. எது இஸ்லாத்துல இல்லையோ அது அப்படிதான் சொல்ல முடியும், மாற்றிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ இந்த புது வருடம் பிறந்திருக்க, இதுக்கும் வாழ்த்து சொல்றது இஸ்லாத்துல கிடையாது. ஒவ்வொரு நபி தோழரும் அபூபக்கர் உமரை பார்த்து ஹாப்பி நியூ இயர் சொன்னாங்களா? அதெல்லாம் அல்லது ரசூலுல்லாஹ் பார்த்துட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த அந்த கடந்த காலத்தில் அறியாமை காலத்தில் உள்ள அந்த ஆண்டு கணக்கு தான் அப்படி வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க மதீனாவிற்கு வந்த பிறகுதான் அந்த ஹிஜ்ரி அப்படிங்கிற ஒரு காலண்டர் தேதி உருவாகுது. இப்போ அது மாதிரி நபி தோழர்கள் ஒவ்வொரு ஆளும் சந்திக்கும் போது இந்த மாதிரி புது வருடம்
புது மாசம், ஷஹர் ஜதீத் அல்லது ஆம் ஜதீத், அப்படி சனத்த ஜதீதா இப்படி ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னா ஒன்றும் கிடையாது. அவன் மார்க்க சொல்லாத விஷயங்கள். அதுல இந்த இப்போது இந்த நியூ இயர் வருது இல்ல, வர வாரம் வெள்ளிக்கிழமை நைட்டு, இதுல சில பேர்கள் சில கிறுக்கணுவோம் புது ட்ரெஸ் போடுறது. அன்னைக்கு வந்து என்ன செய்யறது, கடையில் 12 மணிக்கு போய் சாப்பிடுறது. புரியுதா? முஸ்லிம்களும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, லதத்தபி உன்ன சனன மன் கபுலக்கும், நீங்கள் உங்களுக்கு முன்னால் உண்டானவர்களுடைய வழிமுறைகளை அப்படியே பின்பற்றுவீர்கள். என்ன சொல்றாங்க? ஷிபரம் பி ஷிபர், ஜானுக்கு ஜான், ஒதிரான் பி திரான், முளத்துக்கு முளம் நீங்கள் பின்பற்றுவீர்கள். ஹத்தா லவ் சலக்கு, அவர்கள் ஹுஜர லப்பின், ஒரு உடும்பனுடைய புதருக்குள் போய் நுழைந்தார்கள் என்றால் லசலக்து முகு, நீங்களும் அதை போய் பழகுவீங்க. இன்றைக்கு இந்த முக சவரம் பண்ற கேச பூரா நீங்க எடுத்து பாருங்க, எல்லாம் அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் தான். அவனை பார்த்து தான் என்ன செய்யறாங்க நம்ம ஆட்கள், 2 பக்கம் போட்டு டெய்லி வந்து என்ன செய்யறது, நல்ல போட்டு எடுத்து வலிச்சு எடுத்தாரது. அவன் இந்த கலாச்சாரம். அதை போல அவன் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், இது அவனுடைய அந்த கலாச்சாரம் தான் வந்து என்னன்னா குளிர், ஐரோப்பிய நாடு குளிர், அங்க எப்போதுமே வந்து கழுத்தை கூட இது பண்ண முடியாது. அவன் அதில் அந்த டை கட்டிட்டு அவன் வருவான், அந்த டை கட்டுறது எல்லாமே வந்து அந்த நாட்டினுடைய கலாச்சாரம். அதே சந்தர்ப்பத்தில் அவன் இருக்கிறான அந்த பெண்கள், அவங்களுடைய கலாச்சாரத்தை நீங்க பார்த்தீங்களா? இந்த இப்போ நம்ம பிரதம அமைச்சர் இங்கிருந்து போயிருந்தார், யாரோ ஒபாமாவை பார்க்கறதுக்கு. அந்த பொம்பளை இருக்க நம்ம மிச்சல்லி ஒபாமா, அந்த மிச்சில்லி ஒபாமா என்ன செய்திருக்கேன்னா, நம்ம ஊர்ல ஆத்துல பொம்பளை குளிக்க போவாங்களா அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நிற்கிறான். இப்படி இப்படி அந்த இது போட்டு மேலையெல்லாம் ஒன்னையும் காணும். இது ஒரு நாகரிகம். அதே போல முட்டுக்கு மேல ட்ரெஸ், இவன் கீழே வரைக்கும் பூட்டிட்டு வர்றான். இவன் என்னத்தை போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டாப்ல, ஜட்டி போட்டு வந்தாலும் இவனை பார்க்க மாட்டாப்ல. அவ கொஞ்சம் போல இப்படி லேசா ஒய்த்தனா இவன் படத்திலேயே பார்க்கறான், கொஞ்சம் ஒய்த்த மாட்டேங்கிறாள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் இவன். அப்ப இந்த மாதிரி ஒரு மோசமான இந்த கலாச்சாரம் எல்லா வகையிலையும் மார்க்க அடிப்படையிலும் அவங்கள்ட்ட இருந்து வந்துச்சு. அதான் இப்படி நீங்க பின்பற்றீங்கன்னு சொல்லும்போது அவர் நபித்தோழர்களே கேட்கிறாங்க, அப்போ நீங்க வந்து யூத நசாராக்களை சொல்றீங்களா, யூத கிறிஸ்தவர்களை சொல்றீங்களாங்க? ஃபமன் ரசூல்லா கேட்குறாங்க. வேற யாரை சொல்றேன்? அவங்கள தான் சொல்றேன். அந்த கலாச்சாரம் எல்லாமே வந்துருச்சு. இந்த ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறது இருக்க, இது அந்த கலாச்சாரம் தான். யார் அவங்கள்ட்ட உள்ளது அதை இது மாதிரியான காரியங்களை முஸ்லிம்கள் ஒருபோதுமே செய்யக்கூடாது. ரொம்ப கவனத்தில் வச்சுக்கிறோம். பாருங்க, பாம்பேல 2008 வெளிநாட்டில் இருந்து ஃபேமிலி, அந்த ஷைத்தானும் போடுற ட்ரெஸ் பாருங்க, இப்படி இந்த மாதிரி ஸ்கர்ட் இப்படி போட்டு வரும் பொழுதே வந்து நீ என்ன கட்டிப்பிடி அப்படிங்கிற மாதிரி தான் வர்றான். அப்ப இவன் என்ன செய்வான்? இவன் எட்டி பிடிக்காம சும்மாவா இருப்பான்? வரும் பொழுதே வந்து அப்படி பாரு, சும்மா கீழே உட்கார்ந்த எவ்வளவு தக்குவா உள்ள ஆளா இருந்தாலும் சரிதான் அவனை லொக்கோ அடிச்சு வைக்கிறான். வச்சுட்டு இப்படியே வரும்பொழுது எப்பா இவன் வந்து என்ன செய்வான்? தலையை எவ்வளவு நேரம் தான் வந்து தலையை கீழே போட்டிருக்க முடியும், தொலைஞ்சும் போக மாட்டான். இப்போ அன்னைக்கு பாம்பேல என்ன செய்யறானோ, ஒரு முக்கியமான ஹோட்டல்ல நல்ல தண்ணி அடிச்சுட்டு எல்லாம் வந்து சந்தோஷமான ஒரு மூட்ல இருக்கான். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வர்றாங்க, பிடிச்சி ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறான். நடந்துச்சு. CNN, IBN எல்லா இதுலையும் போட்டு கிழிச்சு காட்டினாங்க. அப்ப என்ன இதுல வந்து அந்த அவ சொல்றா, என்னுடைய கணவனை வந்து என் கணவன் மட்டும்தான் எனக்காக வேண்டி போராடிக்கிட்டு இருக்காரு, மற்றவங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறானோ, நீ இந்த ட்ரெஸ்ல இருந்தா சும்மாவா இருப்பானுவோம், வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப இது மாதிரி அதே போல கொச்சின்ல என்ன நடந்துச்சு, இது போல இந்த பெண்களை போய் யூடிசி இது மாதிரியான ஒரு இது நடந்தது. எல்லாம் கடந்த வருஷங்கள்ல நடந்தது. அதே போல மெட்ராஸ்ல ஒரு டான்ஸ் இது அரேஞ்ச்மெண்ட், அந்த இதே ஸ்டேஜே உளுந்து பல பேர் செத்து போனானுவோம். ஹாப்பி நியூ இயர் வந்து அன்ஹாப்பி நியூ இயர் ஆகிப்போச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், சாவுங்கடா மொத்தமா. அவன் அந்த மாதிரி ஆகிப்படும். வருஷத்துல என்ன நல்ல நாள், என்ன கெட்ட நாள் இருக்குது, இது என்ன இந்த புது வருஷம் பிறக்கிறதுனால என்ன, இதுக்கும் இஸ்லாத்திற்கு என்ன சம்பந்தம்? கொஞ்சம் அவன் தான் முட்டாள்தனமான, அதாவது நீங்க மார்க்கம் தான் வந்து அறிவோட எதையுமே பார்க்கும். பாருங்க, இந்த பிறந்த நாள் அப்படின்னு வச்சுக்கிட்டு நல்ல மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுக்கிட்டு வீட்டில் லைட்டு திடீர்னு ஆஃப் ஆகி போனா, ஆஃப் ஆகி போச்சே அப்படின்னு துர்ச்சகனன் நினைக்கிறானுவோ. எல்லாரும் சேர்ந்து வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு விளக்க ஊதி அணைக்கிறானுவோ. என் வாழ்க்கை இப்படியே அணைஞ்சு போகட்டும், நான் நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்லாத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப ஏதாவது ஒரு பொருத்தம் இருக்குதான் பாருங்க. எல்லாம் முட்டா போயிடும், கிறுக்கணும். அந்த மடப்பயலுடைய கலாச்சாரத்தில் இவனும் வந்து என்ன செய்யறது, போய் அல்வா வாங்கி திங்கிறது. நீங்க 12 மணி ஆயிடுச்சு,
காலை 12 மணி நீ செத்து போயிட்டா என்ன செய்வாங்க? வந்து சுனாமி அதை மாதிரி ஏதாவது ஒரு பேரழிவு இதெல்லாம் பார்த்துன்னு ஹாப்பி நியூ இயர் நாளைக்கு நம்ம புறப்பட்டு போவோம், எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இது என்னடா இது? ஹாப்பி நியூ இயர் அன்னைக்கு ஒண்ணுமே சாவ மாட்டானா? 12 மணிக்கு உலகத்தில் நீ கணக்கெடுத்து பாரு. 12 மணிக்கு அடிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் மலக்கள் முகத்து ஒவ்வொரு ஆள் உயிரோடையும் வந்து உயிரை கைப்பற்றிட்டு தான் இருக்காரு. நீ மொய்தி ஸ்டோர்ல நிற்கும் பொழுது அல்லது சீனியர் ஆளா கிட்ட நிற்கும் போது அல்வா வாங்கி கடையில் வியாபாரத்தை நான் சொல்லல, நீ போய் திக்கிறோட பார்த்து சொல்றேன். நீ அங்க போய் திங்கும் போது நீ அல்வாவை பத்தி அப்படியே அல்வா மாதிரி நழுவிக்கிட்டு அங்கனே போயிட்டா என்ன ஆகுது? அப்போ இந்த இதுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இது மாதிரியான ஒரு கெட்ட கலாச்சாரத்தை வந்து நாம வந்து ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடாது. அடுத்தது பாருங்க, இப்பதான் வந்து இந்த ஆஷ்வரா நோன்பை பத்தி சொன்னோம்ல, 9, 10 இது வந்து சில பேர் நேர்த்தே வைக்க ஆரம்பிச்சிட்டானுவோம். இவனும் இந்த கிறுக்கனும் உலகத்துல கிளம்பி வச்சுக்கிட்டு, ஏன்னா இவன் தான் அறிவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் கிளம்பிட்டு மக்களை தௌஹீதுக்கு வரமாட்டானான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவன் ஆளுக்கு ஒரு நோன்பு வச்சா இவன் எங்க வருவானோ? கிழிஞ்சு போய் அவனுக்குள்ளேயே 2 போனானோல இந்த என்னது ஹிஜ்ரா காலண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா இவன் கண்டுபிடிச்சிட்டானோலாம். கண்டுபிடிச்சிட்டு வந்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒத்துமையா இருக்கான்னா அதுல 2 ஜாதி ஆகி போயிட்டாங்க. இவன் பெருநாளைக்கு அவன் வர மாட்டேங்கிறான், அவன் பெருநாளைக்கு இவன் வர மாட்டேங்கிறான். நாம ஒரே நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஒரு மோசத்துல இது போயிட்டு இருக்குன்னு பாருங்க. வாக்குதாவனா